ஸ்தோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, விசேஷமாய் கர்த்தாவே இந்த வாரம் கர்த்தாவே முதல் தேதி அதிகாலை வேளையில் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். வார்த்தையான தேவன் எங்களோடு இடைவிடும். மனுஷனுடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி உபதேசங்களாய் போதிக்காதபடிக்கு ஜீவன் உள்ள வார்த்தை என்னவோ அந்த வார்த்தை எங்களோடு இடைவிடும். அப்பா ஆவியானவரே, என்னுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொண்டிருக்கிறோம். உமது மகிமை மாத்திரம் வெளிப்படட்டும். அது முதலாவது அந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருக்க தேவ கிருபை என்றால் வார்த்தையோடு சார்ந்து நடக்க தேவ வல்லமை வெளிப்படட்டும். அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 73 அதிகாரம் 25 நாம் வாசிப்போம். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிந்தையோடு யார் வாழறாங்க? இந்த எண்ணத்தோடு நாம் வாழறோமா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? இந்த உலகத்துல அவரை தவிர தெய்வம் இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? நமக்கு நல்லவராய் இருக்கிறாராம். அதனால்தான் வேதம் சொல்லுது, கர்ப்பத்தில் தரிக்கப்பட்ட தன் பாலகனை தன் தாய் மறந்தாலும் மறப்பாலாம், நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது வானமும் பூமி ஒழிந்து போயிடுமா, ஆனா அவருடைய வார்த்தைகள் என்ன ஆகுறதில்ல, ஒருபோதும் ஓய்ந்து போவதே கிடையாது. அந்த வாக்கு தத்துவத்தின் தேவனாகிய கர்த்தர், வார்த்தையான தேவன் நம்மோட கூட இருக்க வேண்டுமானால் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணுமா? அவரை தவிர வேறு ஒருவரும் இந்த பூமியில இல்லைன்ற நம்பிக்கையில இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறாங்க. ஆனா நானும் யாருடைய நாமத்தை குறித்து? கர்த்தருடைய நாமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலதான் நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். அதனால்தான் கர்த்தர் சொல்றார், உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளின் அன்பு கூறாது. யார் அன்பு கூறணும்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஒருவரை மாத்திரம் தான் நம்ம அன்பு கூறணும். காரணம் என்ன? பாருங்க, இந்த பூமியில மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 60, அவன் பலத்தின் மிகுதினால் 70 80 வயசு வரும் அந்த பூமியில. அவன் வாழ்நாள் முழுவதும் சஞ்சலமும் வருத்தமும் தவிர இந்த பூமியில ஒன்றுமில்லை என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம் தேவனையே சார்ந்து இருப்போமானால், கர்த்தரையே சார்ந்து இருப்போமானால் நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் யார் மேல இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மேல மாத்திரம்தான் இருக்கணும். அதனால தான் காரணம் என்னன்னா, பாருங்க, மறுஜென்ம காலம் ஒரு காலம் வரப்போகிறது. இந்த மறுஜென்ம காலத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில கடந்து வந்து 1000 வருஷம் அரசாட்சி இந்த பூமியில என்ன பண்ண போறாராம்? அவர் செய்ய போகிறார். இந்த 1000 வருஷ அரசாட்சியில் நாம் பங்கு கொள்ள வேண்டுமானால் இப்ப இருக்கிற இந்த காலங்களில் நாம் எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பயந்து, தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தையில் என்ன பண்ணுமா? நிலை கொண்டு நாம் இருப்போமானால் தான் நித்திய ராஜ்யத்திற்கு கடந்து போக முடியும், அந்த பரலோக ராஜ்யத்திற்கு. ஏன்னா பாருங்க, பரலோக ராஜ்யத்திலே அவரை அல்லாமல் வேறொரு தேவன் அங்க இல்லவே இல்லை. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவர். இருந்தவர் யார்? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர், ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவர். இருந்தவர் யார்? அவர்தான் ஒன்றான மெய்தேவன், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் பிதாவாகிய தேவன். வருகிறவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையில நாம் பங்கு கொள்ள வேண்டுமானால், அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை நாம் இருதயத்தில் என்ன பண்ணணுமா? நம்பிக்கை உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படணும். காரணம் என்ன? இந்த மாமிசத்தின் கிரியைகளுக்கு நாம் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமில்லாமல் தம் ஜீவத்தை நாம் நடத்துவோமானால் அந்த நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு நாம் ஒருபோதும் கடந்து போகவே முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? ஹல்லேலூயா. இந்த பூலோகத்தில் உண்மை தவிர வேற எனக்கு விருப்பமே கிடையாது.
அதனால கர்த்தர் சொல்ல, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதே, பிள்ளைகள் மேல அன்பு வைக்காதே, மனைவி மீது அன்பு வைக்காதே, தன் கணவர் மீது அன்பு செலுத்தாதே. அல்லேலூயா. பாருங்க, உலக லௌகீக பொருட்கள் மீது உன்னை அன்பு இடப்படாத, செலுத்தாதே. முதலாவது முந்தி என்ன அன்பு கூறு, பிந்தி என்ன பண்ணு, அவங்கள அன்பு கூறு. அல்லேலூயா. நாம் அப்படி இருக்கிறோமா? இல்லை. மனுஷன் உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மா நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? பாருங்க, வேதம் சொல்லுகிறது, மண்ணாலே மனுஷனை என்ன பண்ணாரா உண்டாக்கி ஆசியில ஜீவ சுவாசத்தை கொடுத்தார், அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். இந்த ஜீவ ஆத்மா உனக்குள்ள என்ன பண்ணுது, வாசம் பண்ணு. அதான் பாருங்க, பழைய மனுஷனை களைந்து புது மனுஷனை சிருஷ்டிக்க முடியாய் இயேசு கிறிஸ்துவானவர் யோர்தா நதிக்கரையில் ஞானஸ்நானத்தை பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கினதாக வேதத்தில் நம்ம காண்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஏனெனில் பார்ப்போம்னால் இந்த உள்ளான ஆத்மா எப்படி இருக்குதான், பலன் அடைந்து காணப்படுது. பலனே இல்லை அதுக்கு. அந்த பலனுள்ள ஆத்மாவை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் வேதம் சொல்கிறது, பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், சத்தியத்தை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்து அந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவாரானால் இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ண மாட்டோமா, ஒன்றையும் நம்ம விரும்பவே மாட்டோம், ஒன்றை குறித்து நம்ம கவலைப்படவே மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நம்முடைய இருதயம் ஒடுக்கி போய் காணப்படுகிறதா? இந்த உள்ளான இருதயத்துக்குள் வாசம் பண்ணுகிற இந்த உள்ளான ஆத்மா நித்திய ராஜ்யத்திற்கு போக வேண்டும், அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும். இந்த உள்ளான ஆத்மாக்குள் இருக்கிற பலன் என்ன தெரியுமா? எப்பொழுதும் பரலோகத்தில் இருக்கிற தேவனை குறித்து நம்ம என்ன பண்ணணுமா, சிந்திக்கணுமா. ஏன் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை அவர்கள் சொல்லி வருவார்கள். உலகத்தில் அநேக மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது யார் என்று பார்ப்போமானால் பாருங்க, ஆதியிலே தள்ளப்பட்ட பிரபஞ்சத்தின் சாத்தானானவன் அவன் இருதயத்துக்குள் என்ன பண்றான், வாசம் பண்றான். அதனால்தான் அவருடைய நம்பிக்கை விசுவாசம் என்ன என்று நாம் அறிவோமானால் அவர்கள் உலகத்தை குறித்தே சிந்தித்து இருப்பாங்க, நித்திய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு ஒருபோது கவலை இருக்காது. இந்த உள்ளான ஆத்மா கெட்டு போகிறது என்பதை குறித்து ஒருவருக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரணம் என்ன என்று நாம் வேதத்தை அறிவோமானால் ஒவ்வொரு வாக்கியங்களும் பார்த்து நமக்கு சிஷ்டாந்தங்களை கர்த்தர் வைத்து கடந்து போயிருக்கிறார். நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 7, 8, 9 நாம் வாசிப்போமானால் வாசியுங்க. 2 மனு உம்மிடத்திலே கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறக்காமல் தாரும், மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடாது இருப்பீராக. நான் பரிபூரணம் அடைந்ததினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் பாருங்க, திருடி பாருங்க, என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஹல்லேலூயா. இந்த எண்ணத்தோட சிந்தையோடு நாம் இருக்கிறோமா? பாருங்க, இன்னைக்கு அநேகர் தேவனை தேடி ஓடுகிறது என்ன என்று நாம் அறிவோமானால் இங்க வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக ஒருவன் தேவனை தேடுகிறான் என்றால் அவனை போல இந்த உலகத்திலே பரிதபிக்கப்பட்ட மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லையா. நாம் எதுக்காக ஓடுறோம்? இம்மைக்காக, எதிர்காலத்துக்காக, இந்த உலகத்திற்காக. அதனால கர்த்தர் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறாதே. காரணம் என்ன? சூளையை போல எரிகிற நாள் ஒரு நாள் வரப்போகிறது. இந்த உலகம் நித்தியமானது அல்லவே அல்ல. இந்த உலகத்தை நான் அக்னியும் கந்தகம் கடலுக்கு ஒப்பாய் நான் வைத்திருக்கிறேன். நம்முடைய சிந்தை எது மேல இருக்கணுமா? பரலோகத்தில் இருக்கிற என் தேவனை அல்லாமல் வேறொரு விருப்பமே இல்லை. அந்த எண்ணத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா? ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதங்களை பார்த்தோம்னா நம்ம இருதயம் என்ன ஆகுது? அங்கலாய்க்குது. ஒரு மனுஷனுடைய ஆசி ஐஸ்வர்யங்களை காணும் போது நம்முடைய இருதயம் என்ன பண்ணுது? அங்கலாய்க்குது. ஆனா வேதம் நமக்கு தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? மாயையும் பொய் வசனிப்பை எனக்கு தூரப்படுத்தும். பொய், ஏமாற்று, திருடி எப்படியாவது இந்த உலகத்துல என்ன ஆயிடணும்? பெரிய ஆளாயிடணும்.
ஆசை ஐஸ்வர்யங்களை என்ன பண்ணும்? சேர்த்து வைக்கணும். ஆனாதான் கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்க, ஒட்டகமானது ஊசியின் காதிலே போவது லகுவாயிருக்கும், ஐஸ்வர்யவான் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஒருவன் ஐஸ்வர்யன் ஆவதற்காக தீவிரிக்கிறான் என்றால் அவனை போல இந்த உலகத்திலே பரிதபிக்கப்பட்ட மனுஷன் இந்த பூமியில ஒருவனும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய எண்ணம் யார் மேல இருக்கணுமா? பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டானது? உண்மை தவிர எனக்கு இந்த பூமியில வேற விருப்பமே இல்லை. அப்படி நீங்க தங்களை தாங்களை தாழ்த்து தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமானால், எங்க வேதம் சொல்லுகிறது, பாருங்க, நான் பரிபூர்ணம் அடைந்ததினால் என்ன ஆயிருமா? மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு. நீங்க இந்த உலகத்தில் ஆசை ஐஸ்வர்யத்தை உடையவர்களாய் மாறிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நாளைக்கு போனா போது இன்னைக்கு போய் ஆண்டவரை துதிக்கணும்னா கட்டாயமா? என் கர்த்தர் வந்து மன்னிக்கிற தேவன் அல்லவா? என் பாவங்களுக்கு தக்கதாக என்னை தண்டிக்காமலும் என் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டாமலும் வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் என் பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இல்ல, நான் செய்யற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு, நான் பண்ற அக்கிரமத்தெல்லாம் செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் போய், ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு போய் கேட்டா கர்த்தர் மன்னிக்க போறாரு, என்னை ஏற்றுக்கொள்ள போகிறாரு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோட கூட வரும். அல்லேலூயா. அதை என்ன பண்ணுவோம்? சிந்தையில கொண்டு வான்றது. அல்லேலூயா. ஆனா நாம என்ன பண்றோம்? வேதம் சொல்லுகிறது, பாருங்க, தரித்திரப்படுகிறதுனால் திருடி. நமக்கு வர உபத்திரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது என்ன பண்றோமா? பொய் சொன்னாவே வேதம் சொல்லுது, அவர் உண்மையுள்ள தேவனம், நீதி உள்ள நியாயாதிபதி, சர்வ வல்லமை உள்ள என் தேவனாகிய கர்த்தர். பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் பேசுற தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஒருத்தன் பொய் பேசுறான்னு வச்சுங்களேன், எதுக்கு பொய் பேசுறான்? இந்த உலக ஆசை ஐஸ்வர்யங்களுக்காக பொய்ய பேசுறான். துன்மார்க்க சிந்தை அவனுக்குள்ள. காரணம் என்ன? இந்த உலகத்துல எப்படியாவது என்ன ஆயிடணும், பெரிய ஆள் ஆயிடும். அதனால பாருங்க, பிரசங்கின் புத்தகத்துல கர்த்தர் சொல்லுறார், மாயை மாயை மாயை, இந்த உலகம் மாயை. அல்லேலூயா. நீ ஆசை ஐஸ்வர்யா உள்ளவனா இருந்தாலும் உன் உள்ளான ஆத்மா கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க, நீ கருவிடுந்த பிண்டமே வாசி பறக்காமல் இருந்த நலமா இருந்திருக்கின்றார் ஆண்டவர். நம்முடைய அண்ணன் எப்படி இருக்கு தெரியுமா? மனுஷன் உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்திடணும், எப்படியாவது மேலுக்கு வந்தவன் திருடி ஏமாத்தி பொய் சொல்லி லஞ்சம் வாங்கி பரிதானத்தை வாங்கி என்ன ஆயிடணும்? மேலுக்கு வந்துடணும். காரணம் என்ன? அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே ஒரு மனுஷனுடைய இருதயம் கெட்டு போறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்ன தெரியுமா? பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கும். கடைசி நாட்களிலே நீங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்க தன் சுய இச்சையின்படி இழுப்புண்டு இந்த பணம் ஒரு ஆசையில போய் சிக்கிக்கின்னு இருக்கிறாங்க. தேவனையே சார்ந்திருக்கிற மனுஷன் யார்? யாருமே இல்லை. அந்த மனுபுத்தனை கர்த்தர் கண்ணோக்குகிறார். அவரை ஆராதிப்பதற்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக. இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் என்னை தேடி வருவாங்களா? என் நாமத்தை மகிமைப்படுத்துவாங்களா? அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை இந்த பூமியில் என்ன பண்ணார்? சிந்தினார். அவருடைய சரீரத்தை என்ன பண்ணார்? பிற்க ஒப்பு கொடுத்தார். காரணம் என்ன? அவரை ஆராதிப்பதற்காக ஒரு கூட்டம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நாம் என்ன பண்றோம்? என்ன செய்கிறோம்? தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை கோஷித்தரணும். அன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிறாரா? போதும். அதனால்தான் ஒரே வார்த்தையில கர்த்தர் சொல்லி முடிச்சிட்டார், போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். காரணம் என்ன? பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு தேவனே? இந்த பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு யார்? அப்படி நீங்க எண்ணத்தோட சிந்தையோடு இருந்து பாருங்களேன், ஒரு நன்மையும் கர்த்தர் குறை வைக்கவே மாட்டார். இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில வந்து தடைகள், நம்ம வாழ்க்கையில ஏன் வந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குகிற பாவம், அக்கிரமம், துன்மார்க்கம், அதுதான் நமக்கு முன்பாக நிற்குது. தேவனுக்கு நமக்கு முன்பாக நிற்கிறது. ஆனால் தான் தேவனாய் கர்த்தர் உன்னை பார்க்க கூடாதபடிக்கு, உன்னை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு
தடையாய் காணப்படுகிறது. இந்த சகல தடைகளை நம்ம விட்டு நீங்கி போகணுமா? அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் சகல பாவங்களை நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் எப்படி இருக்கிறார்? வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 73 அதிகாரம் 21 வாசிங்க. இப்படி இருக்க என் மனம் பாருங்க, என் மனம் கசந்தது, என் உள்ளத்திரியங்களிலே குத்துண்டேன், நான் காரியம் அறியாத மூடனானேன். உமக்கு முன்பாக பாருங்க, உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். எனது வலது கையை பிடித்து தாங்குகிறேன். உமது ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஹல்லேலூயா. இப்படி தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தை நாம் ஒப்பு கொடுத்து விண்ணப்பங்களை ஏறெடுப்போமானால் அவர் நம்மை மகிமையிலே கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய விருப்பம் எல்லாம் என்ன? உலகத்தை நேசிக்கிறோம். உலகத்துல நம்ம எப்படியாவது என்ன பண்ணணும்? பெரிய ஆளா வரணும், என் பேர் பிரசாபப்படணும், என் நாமம் மகிமைப்படணும், என் நாமம் என்ன பண்ணணும்? திரள் பிள்ளைகளுக்கு அறியணும், நான் யாருன்றதை என்ன பண்ண காட்டணும். இன்னைக்கு உலகத்தில் உள்ள அநேகருடைய மக்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அப்படிதான் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த பூமியில வாழ்ந்து நல்லவனா வாழ்ந்தாலும் சரி, கெட்டவனா வாழ்ந்து கடந்து போனாலும், ஆனா அவருடைய சரித்திரங்களை நாம் பின்னோக்கி பார்ப்போமானா, மரித்தவன் அவருடைய புகழ்ச்சியோ அவர் செஞ்ச காரியங்களை மற்றவர்கள் பேசும்போதை காணக்கூடாதபடிக்கு அப்படியே எப்படி இருக்கிறான்? அவன் மண்ணோடு மண்ணை மாறி போயிருக்கிறான். அவனை கேட்கவும் முடியாது, அவன் செவிகள் கேட்கவும் முடியாது, அவன் கண்களால் திறந்து அதை பார்க்கவும் முடியாது. இப்போ இப்படி இருக்கிற காரியங்களுக்காக ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழ்கிறான் என்று அறிவோமானா, அவனை போல இந்த பூமியில பரிதபிக்கப்பட்ட மனுஷன் இந்த பூமியில ஒருவனும் கிடையாது. பேருக்காகவோ புகழுக்காகவோ ஆசை ஐஸ்வர்யங்களுக்காக இந்த உலகம் அல்ல, நித்திய ராஜ்யத்திற்காக உண்டாக்கப்பட்டது. அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது இந்த உலகம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். 1000 வருஷம் இந்த பூமியில அரசாட்சி இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் அவரை தவிர, பிதாவாகிய தேவனை தவிர வேறு தெய்வம் இல்லை. இந்த பூலோகத்திலே அவரை அல்லாமல் யார் இல்லை? அவரை தவிர யார் இல்லை இந்த பூமியில? வேற எனக்கு விருப்பமே கிடையாது. என் இருதயம் ஃபுல்லா அவர் தான் நிரம்பி இருக்கிறார். என் இருதயத்துக்குள்ள அவர் தான் வாசம் பண்ணுகிறார். உலகத்தில் உள்ளவைகள் ஒன்று என் இருதயத்திலே இல்லை என்று சொல்லி தன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளதாய் யார் ஒருவர் காண்பிக்கிறார்களோ அவருடைய இருதயத்தில் மாத்திரம் கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு வல்லமை உள்ள தேவராய் இருக்கிறார். அதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிற 3ஆம் அதிகாரத்தில், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறப்பானால் அவன் இடத்தில் வந்து நான் வாசம் பண்ணுகிறேன்னு சொன்னேன். உன் இருதயம் எப்படி இருக்குது? மகா கேடும் கிறுக்குள்ளதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிப்போம். என் மாமிசம் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் எனக்கு பங்குமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் இருதயத்துக்குள்ள தேவனாய் கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் என்றைக்கு எப்படி இருக்கிறாரா? இருதயத்தின் கண்மலை, என் கண்மலையாகிய கிறிஸ்து இயேசு எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரா? என் இருதயத்துக்குள் வாசம் பண்ணுகிறார். அவருக்கு எனக்கு பங்குள்ளவராய் இருக்கிறார். அவர் இருதயமும் ஒருமனப்படணும், ரெண்டுமே ஒன்னா சேரும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், கடைசி நாட்களிலே சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக உண்மை உண்மை உண்மை, சத்தியம் சத்தியம் சத்தியம், எலியாவின் ஆவியை பெற்றவன் வருவான். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுடைய இருதயத்திற்கு திருப்புகிற ஒரு காலம் வரப்போகிறது. அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை பிதாவாகிய தேவனுக்கு நேராக திருப்ப வேண்டும். நீங்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரியை நீங்கள் பெற்று இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தாயாகவும் தகப்பனமாய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிப்போம். இதோ
உம்மை விட்டு தூரமாய் போய் இருக்கிறவர்கள் நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அனைவரும் என்ன ஆயிடுவாங்களாம்? சங்கரிப்பீர். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு? நம்மள சங்கரிக்கிறவரா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் விட்டு நம்ம தூரம் போயிட்டோம்னா சங்காரமா அவருங்க எங்க போறாங்க? நித்திய அக்னியும் கந்தகம் எறிகிற கடல். எங்க போறாங்க? சங்காரம்னா என்ன தெரியுமா? மரணம். சங்கரிச்சு சாவடிச்சுட்டு வராங்க. ஒருத்தருக்கு மரணம் நேரிட்ட மரணத்தை ருசி பார்க்கறது யாரு? மரணத்தை ருசி பார்க்கறவங்க யாரு? சாத்தானுடைய பிள்ளைங்க தான் மரணத்தை ருசி பார்ப்பாங்க. நாமெல்லாம் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பெரிய பிள்ளைங்க. நாம நித்திரையா இருக்கிற தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் பிரகாரம் ஆபிரகாம் அடியில நித்திரையாய் காணப்படுகிறவங்க நாம. ஹல்லேலூயா. எனக்கும் தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் பாருங்க சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். தேவனுடைய கிரியைகளை நம்ம சொல்லி வருவதற்காக நம்ம யார் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே எங்க கொண்டு போறாரா? நம்மள நித்திய பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துல அவரை தவிர வேற தெய்வமே கிடையாது. இந்த பூலோகத்துல ஆண்டவரை உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லைன்னு தங்களை தாழ்த்தி பாருங்க. கர்த்தர் ஒரு நன்மையும் உங்க வாழ்க்கையில குறை வைக்கவே மாட்டார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்ச காரியங்க, நம்ம ஜெபித்த காரியங்க ஏன் நம்ம வாழ்க்கையில நடக்கல தெரியுமா? நம்முடைய விருப்பம் எல்லாம் பாருங்க. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள்ல 60, அவன் பலத்தின் வீதம் 70, 80 வயசு இருக்கலாம். ஆனா அந்த உலகத்தை தான் மனுஷன் அன்பு போடுறான். ஆனா அவர் அன்பு போடுறவங்க யாருன்னா இல்லை, யாருமே இல்லை. அதனால்தான் கர்த்தர் பரிதபிக்கிறார். என் ஜனங்களுக்காக என்ன பண்றாரா? பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத என் ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? இன்னைக்கு யாருக்கும் அந்த உணர்வே இல்லை. உலகம் எங்கேயே ஓடினு இருக்கு, மாயைக்குள்ள ஓடினு இருக்கு. அந்த மாயை தான் நம்ம என்ன பண்றோம்? விரும்புறோம். பொய்யை விரும்பி மாயையை நாடி இந்த உலக ஆசை ஐஸ்வர்யத்தின் மேல நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறது. ஆனால் சத்தியத்தை அறிந்தோன்னு சொல்றோம், வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறோன்றோம், ஏசப்பா மேல எனக்கு ஏசப்பா விட்ட வேற யாருமே இல்லைன்ற அந்த நம்பிக்கையோட வாழறோம்னு சொல்றோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் வருகிற உபத்திரமும் கஷ்டமும் கண்ணீர் வரும்போது கர்த்தரை தூக்கி சிலுவையில் அறைந்த தேவரை தூக்கி காலால் போட்டு மிதிக்கிறோம். வார்த்தைகளினாலே நம்முடைய கிரியைகளினாலே முழங்கால் படியிட்டவர்களாய் நாம் தேவ சமூகத்தில் ஜெபம் செய்வோம். சோத்திரிக்கிற நன்றியோடு துதிக்கிற ஆண்டவர், கிருபை நிறைந்தவரே, மகா இரக்கமுள்ள என் பரிசுத்த ஆவியானவரே, ஏசப்பா, நான் உலகத்தை நேசித்திருப்பேன். என்னை தயவாக மன்னி, என்னை தயவாக மன்னி. பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு ஆண்டவர்? இந்த பூலோகத்தில் உண்மை தவிர வேறு எனக்கு விருப்பமே இல்லை ஆண்டவரே. நீர் எனக்கு போதும் அப்பா. ஆவியானவரே, ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரை. மனுஷன் பிள்ளை போல அறுப்புண்டு போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. காலையில் பூத்து மாலையில் காணாமல் போன்ற புஷ்பத்திற்கு சமமானவர்கள் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் காண்கிறோம். என் தகப்பனே, நான் உலகத்தை நேசித்திருப்பேன், ஆனால் அது தேவனுக்கு பகை என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவரே, உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்ந்தாலும் மரித்தாலும் உமக்காகவே நாங்கள் வாழ வேண்டும், உமக்காக நாங்கள் ஜீவிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே. என் தகப்பனே, அதிக ஐஸ்வர்யன் ஆகி உம்மை மறுதளிப்பதை பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் தரிதரனாகி திருடி உன் நாமத்தை நான் வீணிலை வழங்குவதை பார்க்கிறோம். என் தகப்பனே, நாங்கள் உண்மையே சார்ந்திருக்க தேவ கிருபையை தாரும் அப்பா. உண்மையை சார்ந்திருக்க தேவ கிருபையை தாரும். என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும் ஆண்டவரே. பரத்திற்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் நித்திய ராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள். அந்த உணர்வே எங்களுக்கு இல்லை ஆண்டவரே, உணர்வே இல்லை.
என் தகப்பன், உலகத்தை குறித்த என்னுடைய கவலை, துக்கம் எண்ணமாய் இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே, பிள்ளைகளை குறித்து, ஆண்டவரே கர்த்தாவே, கணவரை குறித்து, என் தகப்பனே, உலக லௌகிக கவலைகளை குறித்த எங்கள் இருதயம் ஒவ்வொரு நாளும் மனபாரம் அடைந்து காணப்படுகிறதப்பா. உம்மை தவிர வேறு ஒரு விருப்பம் இந்த பூமியில இல்லை ஆண்டவரே. என் பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். உமது மகிமையுள்ள கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரம சிந்தைகளை மன்னியும். என் உள்ளத்திரையங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற என் தெய்வமே, மனுஷனுடைய பார்வைக்கு ஆண்டவர் பக்தி வைராகம் உள்ளவனை போல என்னை காண்பித்தாலோ, என் உள்ளான இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற என் தெய்வமே, உமது பாதத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் பாவத்தை மன்னியோ, என் அக்கிரம சிந்தைகளை மன்னியோ. என்னை வெறுமையாக்கி நிர்வாணமாய் உடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் நிர்வாணத்தை இயேசுவின் இரத்தத்தினாலே என்னை மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. என்னை மூடி மறைத்துக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நோவாவின் காலத்தில் கர்த்தாவே நடந்தது போலவே பெண் கொண்டும் பெண் எடுத்தும் புசித்தும் கொடித்தும் வெறித்தும் ஆண்டவரே உணர்வில்லாத ஜனங்களாய் காணப்படுகிறார்களே. என் ஜனங்களுக்காக பரிதவித்த என் பரிகாரியே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியம் 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 என்று சத்தியத்தை மாத்திரம் மதிக்கிறோமே. என் தகவலை சத்தியத்தை அறியக்கூடாதவனுக்கு மனக்கண்களை குருடாக்குகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிறுவனமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நிறுவனமாகட்டும் ஆண்டவரே. பெண் கொண்டும் ஆண்டவரே, பெண் எடுத்தும் புசித்தும் குடித்து வெறித்து இருக்கிறார்கள் அப்பா. நீர் முன் குறித்திருக்கிற ஆத்மாக்களுக்கு உடைய சத்தியம் வெளிப்படட்டும். இந்த சத்தியம் வெளிப்படக்கூடாதபடிக்கு ஒவ்வொருவருடைய கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறது அப்பா. உடைய இருதய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் மகிமையின் தெய்வமே, உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, ஏசப்பா, எங்களை வறுமையாக்கி உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். உடைய மகிமை வெளிப்படட்டும் அப்பா. உடைய சத்தியம் வெளிப்படட்டும். என் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு ஆண்டவரை கர்த்தாவை காணப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் ஆண்டவரே. ஆண்டவரை முதலாவதாக இயேசுப்பா என்னை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? இந்த பூலோகத்தில் உண்மை தவிர எங்களுக்கு வேறு விருப்பமே இல்லை என்ற ஆண்டவரை எண்ணத்துக்குள் சிந்தைக்குள் நாங்கள் வர ஆண்டவரை இதற்கு தடைகளை செய்து வருகிற எங்கள் மாமிச கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாகட்டும். எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாகட்டும் ஆண்டவரே. நிர்மலமாகட்டும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் மகிமையின் தெய்வமே, மகத்துவம் உள்ளவரே, ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற என் தகப்பனே, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஒரு பாதத்திலே சப்பா எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் வெறுமையாக்குகிறோம். எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. மண்ணென்று நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உலகத்திற்காக இனி நாங்கள் ஓடாதபடிக்கு ஆண்டவரை பேருக்காக புகழுக்காக ஆண்டவரை கர்த்தாவே பொய்யான வசனிப்பினாலும் எதகப்பனை கர்த்தாவே அக்கிரம சிந்தையினாலும் கர்த்தாவே நாங்கள் ஓடாதபடிக்கு எங்களை காத்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. போதும் என்ற மனதோட கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி அந்த சிந்தைக்குள் நாங்கள் காண தேவ கிருபையை தாரும் அப்பா. எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே.